அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யாருமே எதிர்பாராத விதமாக கர்நாடகாவுடைய நியூஸ் பேப்பரில் சீமானுடைய புகைப்படம் போட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு தாண்டினா சீமானெல்லாம் யாருக்குங்க தெரியும் அப்படின்னு சீமானை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நபர்களுக்காக தான் இந்த ஒரு காணொலி பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. தமிழ்நாடு அளவில் திமுக அதிமுகவுக்கு நிகரான ஒரு அரசியல் கட்சி வரவே முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டம் போய் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக இருக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களே ஒத்துக்கிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு புரட்சிகர அரசியல் இருந்துட்டு இருக்கு. என்னதான் கொஞ்ச நாட்களாக சீமான் மேலேயும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் மேலேயும் கடுமையான ஒரு விமர்சனமும் நெருக்கடியும் போயிட்டு இருந்தாலும் 2010 கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவங்க தனிச்சு நின்று மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது பிற கட்சிகள் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சாதனை அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்படி நாம் தமிழர் கட்சி அப்படின்றது வெறும் ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு புரட்சிகர இயக்கமாக இருக்க ஒரு காரணத்தினாலேயே தமிழ்நாட்டு இளைஞர்கள் போட்டி போட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்கே தங்களுடைய ஆதரவு செலுத்தியதின் காரணம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானவர்களுக்கு கட்சி சின்னத்தையே பறித்து புதிய சின்னம் கொடுத்தாலும் சீமானால 35 லட்சம் வாக்குகளை வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை சீமானுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வாக்காளர்களாக வந்த 5 லட்சம் வாக்காளர்களும் சீமானுக்கு மட்டுமே ஓட்டு போட்டிருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு அங்கீகாரம் சீமானுக்கு கிடைச்சிருக்க முடியும் அப்படின்னு தான் கள நிலவரம் சொல்லுது. இப்படி இருக்க இன்னொரு விமர்சனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை தாண்டினாலும் எங்க தலைவர் ஸ்டாலினை எல்லாருக்குமே தெரியும், சீமான தமிழ்நாட்டை தாண்டினாலும் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு விளக்கம் தர மாதிரி தான் இந்த ஒரு கர்நாடகாவுடைய நியூஸ் பேப்பர் தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு. கர்நாடகாவுடைய ஒரு நாளிதழில் சீமானுடைய புகைப்படத்தை போட்டு ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புரட்சிகர அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சீமானை குறித்து ஒரு பெரிய ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க கர்நாடகா நாளிதழ். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய இடத்துல இவர் தான் இருக்காரு அப்படின்னு தான் அந்த ஆர்டிகல் முழுக்க சீமானை குறித்து விவரிச்சிருக்காங்க. இந்த ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க இன்றைய தினம் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானுடைய புரட்சிகர அரசியலுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக என்ன விஷயத்தை பண்ணா 26 தேர்தலில் சீமானால வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.